السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فهو المهتدي ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியத்திற்கு பெருமரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கருணை காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. 1947 ஹிஜ்ரி 1448க்கு அடி வைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜும்மா அல்லாஹ் நாடினால் புது வருடத்தினுடைய முதல் ஜும்மாவாக இருக்கும். முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் ஜும்மாவாக இருக்கும். சரி, ஹிஜ்ரி ஆண்டுனா என்ன? ஹிஜ்ரத்து எப்போ நடந்தது? ஹிஜ்ரத்துடைய படிப்பினை என்ன அப்படிங்கிறது இன்ஷா அல்லாஹ் நம்ம என்னன்னா பொதுவா அந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அதை ஸ்கூல் நேரத்துக்கு ஸ்கூலை படிச்சிடணும். இப்ப இந்த வாரம் ஹிஜ்ரத்தை பத்தி பேசணும். ஹிஜ்ரத் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அல்லாஹ்வுக்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டியும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நாடு தொடங்குதல், வெறுக்குதல் அப்படின்னு அர்த்தம். இது சஹாபாக்களுடைய காலத்துல ஃபர்லாக இருந்தது. ஒரு நேரத்துக்கு ஃபர்ல் சுன்னத்துலாம் இல்லை, ஃபர்லாக இருந்தது. கண்டிப்பா செஞ்சுதான் வாங்கணும், இல்லைன்னா குற்றம் அப்படிங்கிற கேட்டகரியில இருந்தது. இப்பவும் இருக்காண்டா இருக்கு. கியாமத் நாள் வரைக்கும் ஹிஜ்ரத் இருக்கு. ஒரு ஊர்ல தொழுக முடியல, வாழ்க சொல்ல முடியல, இறை வணக்கத்தை செலுத்த முடியலை என்று சொன்னால் அந்த ஊர்ல இருந்து எந்த ஊரில் இபாதத் செய்ய முடியுமோ அந்த ஊருக்கு போவது ஃபர்லாயிடும். பிஜேபி கவர்மெண்ட் சென்னைக்குள்ளேயே இந்தியாவிலேயே ஒண்ணுமே பண்ண முடியாது, சொல்ல முடியாது, பண்டிகைகள் நல்லா காப்பாது அப்படி பண்ண வராது. அப்படி வந்தால் நாடு தொடங்கும். சரி, இது முதல்ல விளையாடு. இரண்டாவதாக ஹிஜ்ரத் அப்படிங்கிறத முதல்ல செஞ்சது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். முதல்ல செஞ்சது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி ஹாஜராவோட ஈராக்கில் இருந்து பாலஸ்தீனத்துக்கு ஹிஜ்ரத் செய்தார். ஏன்னா ஈராக்ல வாழ முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்ட பொழுது பாலஸ்தீனத்துக்கு அவங்க போனாங்க. அதனாலதான் பாலஸ்தீனத்துல அவருடைய கபரு, அன்னை சாரா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபரு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபரு, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபரு எல்லாமே எங்க இருக்கு? பைத்துல் முகத்தஸ்ல இருக்கு. குண்டு போட்டு கையில அந்த இடத்துல தான் இருக்குது அக்பர் கபர்கள். இரண்டாவது ஹிஜ்ரத் பண்ணது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இவங்க பாலஸ்தீனத்திலிருந்து எகிப்துக்கு ஹிஜ்ரத் பண்ணாங்க. எகிப்துக்கு போக முடியாத சூழ்நிலையில நஸ்ர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தங்கிட்டாங்க. அது இரண்டாவது ஹிஜ்ரத். முதல் ஹிஜ்ரத் கணவனும் மனைவியும், இரண்டாவது ஹிஜ்ரத் தாயும் மகனும், மூணாவது ஹிஜ்ரத் 2 நண்பர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் அவர்கள். மூணாவது ஹிஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னென்ன செஞ்சாங்களோ அதை முழுவதும் ரசூலுல்லாஹ் பார்க்கலாம். ஆய்வு செய்யறவங்க தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை கிப்லா? 2. பைத்துல் முகத்தஸ் முதல்ல, இரண்டாவது காபத்துல்லா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை கிப்லா? 2. 16 மாசங்கள் பைத்துல் முகத்தஸ், அதுக்கு பின்னால காபத்துல்லா. சரியா? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்னென்ன செஞ்சாங்களே, அக்குள் எடுக்கிறது, கத்ரா பண்றது, மாடிகள் தாடி வளர்க்கறது, மீசையை கட் பண்றது எல்லாம் எங்க இருந்து வந்தது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்தது. சரியா? அப்படி ஹிஜ்ரத்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் ஹிஜ்ரத் பண்ணாங்க? அந்த ஹிஜ்ரத்துடைய படிப்பினை என்ன? 53 வருஷம் மக்காவுல வாழ்ந்தாங்க. 10 வருஷம் தான் மதீனாவுல வாழ்ந்தாங்க. நுபுவத்துக்கு பின்னால் 13 வருஷம் 10 வருஷம் வச்சிருக்காங்க. இந்த 13 வருஷத்துல அவங்க பட்ட துன்பங்கள் வரலாற்றுல எழுதவே முடியாது. பேசலாம், இவங்க படிச்சுட்டு வந்தது அப்படியே ஒப்பிக்கலாம். ஆனா நினைச்சு பேச முடியாது. வாயால பேசலாம், மனசால பேச முடியாது. 2.5 வருஷங்கள் பரிஷ்கரிப்பு செய்யப்பட்டாங்க. நபியுடைய குடும்பம், அது அப்பாஸும் உள்ள இருந்தாங்க, அபூ தாலிபும் உள்ள இருந்தாங்க. முஸ்லீம் ஆகாத அபூ தாலிபுடைய முழு ஃபேமிலி பயிற்சியம் செய்யப்பட்டாங்க. பயிற்சி எப்படி என்ன நினைக்கிறீங்க? இப்ப அமெரிக்காக்காரர், ஈரான்காரருக்கு தடை போடுறாங்கல்ல, நீ என்ன வாங்கக்கூடாது, என்ன எடுக்க மாவு கொடுக்கக்கூடாது, கொடுக்கவாக பண்ணக்கூடாது, தண்ணி கொடுக்கக்கூடாது, யாரும் பேசக்கூடாது, இப்படி இருக்கிற எல்லா குல தலைவர்களும் எழுதி
காவல்துறையால தொங்க விட்டாங்க. நான் சொல்றது வரலாறு நல்லா கவனிச்சு பாருங்க. காவல்துறையால தொங்க விட்டாங்க. சலதாரத்தை ஒருத்தருக்காக அந்த குடும்பம் முழு குடும்பம் கஷ்டப்பட்டது. வரலாற்று ஆசிரியர் எழுதுறாங்க, சில பேரு அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சில பேரு மாவு அள்ளி ஒட்டகத்துல அனுப்பி அந்த காட்டு பக்கத்துல அனுப்பி விட்டா கூட அதையும் திரும்ப பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. இப்ப நடுக்கடல கப்பலை பிடிக்கிறாங்க. அந்த மாதிரி சலதாரத்துல ஒரு நாள் சொல்லி அனுப்புறாங்க, நான் உண்மையான நபிங்கிறது நான் ஒரு ஆதாரத்தை சொல்றேன். நான் உண்மையான நபிங்கிறது ஒரு ஆதாரத்தை சொல்றேன். நீங்க எழுதி வச்சிருக்க அந்த துண்டு இருக்குல்ல, எக்ரிமெண்ட் போட்டு தொங்க விட்டுருக்கீங்கல்ல, அதை பிரிச்சு பாரு. அல்லாங்கிற வார்த்தையை தவிர அத்தனை வார்த்தைகளையும் கரையான் அழித்திருக்கும். வேணா எடுத்து பாரு. அல்லாங்கிற வார்த்தை 2 வருஷம் இல்ல, அல்லாங்கிற வார்த்தையை தவிர எல்லாத்தையும் கரையான் அழித்திருக்கோம். வேண்டா எடுத்து பாரு. அப்படி இருந்தால் எங்களை ஊருக்கு அனுமதிக்க வேண்டும், மக்காவுக்கு அனுமதிக்க வேண்டும் அப்படின்னாங்க. சரி, அப்படியே பிரிச்சு பார்த்தாங்க. அல்லாங்கிற பேரை தவிர எல்லாமே அதிகப்பட்டிருக்கு. அந்த 2 வருஷத்துக்கு பின்னால அதுக்குதான் ஊர்ல அலோட் பண்ணாங்க. நினைச்சு பாருங்க மக்காவுடைய வாழ்க்கையை. நீ யாராவது தொழக்கூடிய நேரத்துல ஒட்டகத்துடைய குடலை கொண்டு அப்படியே மேல வச்சு கற்பனை பண்ணி பாருங்க. சஜிதாவுக்கு போன உடனே முழு ஒட்டகத்தினுடைய தோலை அப்படியே கொண்டு மேல வச்சா எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் மேல வச்சா சரியா? கபாபுரலி அல்லாஹ் ஐநூறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. ஸல்லல்லாஹு கஅபத்துல்லாஹ் தலை வச்சு படுத்து கிடக்குறாங்க. யார சொல்ல இப்படி எல்லாம் அடிக்கிறாங்களே, இப்படி எல்லாம் ரோட்ல நடமாட விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பனி இஸ்ரவேல் நபிமார்கள் இரும்பு ரம்பத்தால் அறுக்கப்பட்டார்களே, அந்த நிலைமையிலே நீங்க இருக்கிறேன்னு கேட்டுட்டு, என்னை நபியா அனுப்பி அல்லாஹ்வுடைய சத்தியமாக சூரியனுடைய ஒளி எங்கெல்லாம் படுகிறதோ அங்கெல்லாம் என்னோட ஈமான் செல்லும் அப்படின்னு நடந்துச்சா? இந்த இஸ்லாத்தை பத்தி தெரியாத மக்களே கிடையாது. அதுக்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே ஒரு காலகட்டம் மக்காவில் இருக்கிறவங்க எதிர்த்து அடிக்கிறதுக்கு அவங்க அனுமதி கொடுக்க வேண்டும். எதிர்த்து அடிக்க அனுமதி இல்லை. மதீனாவுக்கு வந்த பின்னால்தான் அத்தனை யுத்தங்கள். மதீனாவோட வச்சுதான் அடிக்க திருப்பி அடி அப்படின்னாங்க. பல்லுக்கு பல்லு, மூக்குக்கு மூக்கு, கண்ணுக்கு ஆயிடுச்சு. அப்படித்தான் இறங்கி அது வரைக்கும் பொறுமையா இருங்கன்னு அல்லாஹ் தட்டி கொடுத்துட்டே இருந்தான். அதை கேட்டு சலந்தாளர்கள் இருந்தாங்க. ஒரு காலகட்டம் வருது, முதல்ல 12 பேர் எத்தியோப்பியாவுக்கு சலந்தாங்க. அங்க போங்க, அங்க உள்ள மனிதர்களோட சேர்ந்து நீங்க பழகி வாழுங்கள் அப்படின்னு அனுப்பி வச்சாங்க. அப்படி 72 பேர் போனாங்க. அப்புறம் சிறு குருவி மதீனாவுக்கு அனுப்பி வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனா அந்நிய ஊர் கிடையாது. அம்மாவுடைய ஊர் மதீனா, அத்தாவுடைய ஊர் மக்கா. நல்லா கவனிங்க, அத்தாவுடைய ஊர் தான் மக்கா, அம்மாவுடைய ஊர் ஆமீனா அம்மையார் ஊர் மதீனா தான். எஸ்ரிப் அது பேரு. மதீனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனதுனால மதீனத்து நபி மதீனான்னு நீ சொல்ல முடியும். சரி, ஓகேயா? இப்ப இந்த நிகழ்ச்சியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ண உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றதுக்கு முன்னாடியே முஸ்அப் ரலியல்லாஹு ஒரு சஹாபி, அருமையான நபித்தோடு முஸ்அப் அப்படிங்கிற பேர். முதல்ல ஜும்மா தொழுவது அவர் தான். ஜும்மா இறங்கணும்னா மதினாவோட வச்சு ஜும்மா ஜமாத்தை நடத்தணும். முஸ்அப் ரலியல்லாஹு இவங்க போய் ரசூலுல்லாஹ் வரவேற்பதற்காக எல்லாரையும் அப்படி முழு மதீனாவே முஸ்லிம்களா மாற்றி வச்சிருந்தாங்க. மாஷா அல்லாஹ். ஒரு தனி மனிதர் தாவத்துடைய வேலை செஞ்சு முழு மனிதனாவையும் அவர் தாவத்துடைய வேலையில மதீனா இஸ்லாத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்பு ஒரு நிலைமையில அவர் கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. இப்படி மதீனா ரெடியான பின்னால அல்லாஹ் சொல்றான், நீங்க மதீனாவுக்கு போங்க, ஹிஜ்ரத் பண்ணுங்க அப்படிங்கிறது. கொஞ்சம் படிப்புரை பாயிண்ட் பையனா நான் சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு அனுமதி கிடைச்சிருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டங்களை தீட்டும் பொழுது அபூபக்கர் சித்திக் எல்லாரும் தேர்ந்தெடுக்கிறாங்க. இவரோட போவோம் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறாங்க. பேச்சோட அபூபக்கர் சொன்னாங்க, நம்ம மதீனாவுக்கு வேண்டி வரும். இந்த கொண்டுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இரவை தேர்ந்தெடுத்தாங்களோ அந்த இரவுல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வீட்டை போய் தருகிறாங்க. தலை அப்படியே தொடர்ந்து அதை அப்படியே தொடர்ந்து இன்னும் அபூபக்கர் நைட்ல கூட்டாமே கதவை படுத்துறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை யாரும் சொல்லலாம், எப்போது நீங்க மதீனாவுக்கு போக வேண்டிய சொன்னீங்களோ அன்னையில நான் கூப்பிட்டதே உண்டு, எனக்கே நீங்க வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்து உடைய வரவை எதிர்பார்த்து நான் கூட்டுவதை விட்டு வைத்தேன், தாழ்பாடு போடுவதை விட்டு வைத்தேன். என்ன நன்கு என்ன புரிந்து கொள்ளுங்க பாருங்க. சரி, இது ஒரு பாயிண்டா. அழிவு இல்லாதனாலும் படுக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் ஆச்சரியமான செய்தி. அழிவு இல்லாதனாலும் தன்னோட பெண்ல படுக்க வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அழிவு ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய ஈமான் குரலையை தருகிற நபியை ஏற்றுக்கொள்ள விலை உயர்ந்த எல்லா பொக்கிஷமான பொருள்களையும் யார்கிட்ட கொடுத்து வச்சாங்க? ரசூலுல்லாஹ் கொடுத்து வச்சாங்க. பேங்க் ரசூலுல்லாஹ்.
அது அமீன் அஸ்வாமிங்கிற பட்டத்தில் அவங்களுக்கு அதான் எல்லா பொருளும் இருந்துச்சு. அவன் சல்லாச அழியை கூப்பிட்டுறாங்க, இது இன்னாருது, இது இன்னாருது, இது இன்னாருது. அவங்க பேரையெல்லாம் கொடுத்துட்டு நீங்க காலையில புறப்பட்டுவாங்க, நாங்க நைட்ல நாங்க அவங்க போறோம்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மருமகன் தம்பி அலிகிட்டே சொல்லிட்டாங்க. மருமகன் வரும், தம்பியில் வரும். அலியர் இல்லாதனால படுக்க வச்சாங்க. அவன் கல்யாண வேலை சின்ன பையன். சரி சொல்லி அலியர் இல்லாத எப்படி இருக்காங்க. 2 கேள்வி, ஒரு பெண்ணு கேட்டுச்சு. 2 கேள்வி நான் கேட்க வேண்டும். ஒன்னும் அலியர் அந்த பெற்றிலை படுப்பது யாரை நம்பி படுத்தார் அப்படின்னு கேட்கணும். 2வதாக அபூபக்கர் யாரை நம்பி சவுர் கோயிலில் தங்கினார் அப்படின்னு கேட்பாங்க. அழகான கேள்விகள் வேண்டும். அலியர் இல்லாத அந்த விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அலி தன்னுடைய உயிரை பணைய வைத்து அந்த பெற்றிலை எப்போது படுத்தாரோ, தலைமாட்டிலே ஜிப்ரீல் அமர்ந்திருந்தார், கால் மாட்டிலே மீகாயில் அமர்ந்திருந்து அவருக்காக துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். இரவு முழுவதும் நிம்மதியான தூக்கம். அலியல்லாஹ் சொல்றாங்க, நான் அந்த இரவில் நிம்மதியாக தூங்கியதை போட்டு எப்போதும் தூங்கியது கிடையாது. எப்ப வேணாலும் கண்ணை மூடி உள்ள முகமது தான் படுத்துக்கான்னு வெட்டினா அலியல்லாஹ் தான் மௌத்து இல்லையா? ஆனா பாதுகாப்புக்கு யாருன்னா சொல்லாங்க, தலைமாட்டில ஜிப்ரீல் இருந்தார், கால் மாட்டில மீகாயில் இருந்தார். காலையில் எந்திரிச்சு தன்னுடைய எல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த எல்லா பொருளையும் ஒப்படைத்து விட்டு இவர்கள் மதீனாவுக்கு தனியாக புறப்பட்டார். இது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஹிஜ்ரத்தினோட 2வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே ஒரு பெண்ணை காதலித்த ஒரு சஹாபி மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார். அந்த பெண் சொன்னதுக்காக அவரை ஹிஜ்ரத் தான் பண்ணார். வீடுல விட்டு தான் அவர் போனார். எல்லா சஹாபாக்கள் எப்படி போனாலும் அப்படிதான் போனார். இந்த செய்தி ரசூலுல்லாஹ்ட்ட போன பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஏன் பண்ணி நோக்கி ஹிஜ்ரத் பண்ணார்களோ அவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலை பெற்றுக் கொள்வார்கள். யார் ஒரு பெண்ணுக்காக ஹிஜ்ரத் பண்ணாரோ அவர் அந்த பெண்ணை பெற்றுக் கொள்வார், நன்மை கிடைக்காது. இது நமக்கு தான். அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் தொழ வந்தாங்கன்னா தொழு. யாரையாவது பார்க்க வந்ததுக்காக வேண்டிய வசூலுக்கு வந்து வேற ஏதாவது காரணத்துக்காக வெளியில வந்து தொழுதால் அது சபாக்களோட குறைவு ஏற்படும். நல்லா ஞாபகம் இருக்கு. முழு சபாபு கொண்டாடி வரக்கூடிய பள்ளியிலே கிடைக்க சும்மா அப்படி விரட்டு மறுபடியும் தாங்க முடியல. அவளுக்கு பள்ளிகளை வந்தா அதுக்குள்ள சபாபு தான் கிடைக்கும். முத்தவழியை சந்திக்கவே முடிய மாட்டேங்குது, இங்க போனா முத்தவழியை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா அந்த சந்திக்கு நன்மை தான் கிடைக்கும். இல்ல அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் வேணும், சொர்க்கம் வேணும், நரகத்துக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு வந்தா அந்த என்ன நோக்கமோ அந்த நோக்கம் தான் நிறைவேறும். இதே மைண்ட் வந்து 3வதாக அவுபக்கர் சித்திக் இல்லாமல் சவுர் கோயில் இருக்கிறார். இதற்கு உதவியா இருந்தது யார் தெரியுமா? ஆயிஷாவுடைய அக்கா அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்க மாட்டை ஆடுகளை பத்திட்டே வந்து பாலை கொடுத்துட்டு பெருவர்களையும் நடந்து போவாங்களாம். இரட்டை சுடியுடைய ஆள் அப்படிப்பாங்க. அவங்க எப்பவுமே ஒரு ரிப்பனை இழுப்புல கட்டிட்டே இருப்பாங்க. அதனால வந்து இரட்டை சுடியால் வந்து சொல்றாங்க, செல்லம்மா குழந்தையால கூப்பிடுவாங்க. அவங்க அந்த அளவுக்கு சிரமப்பட்டு தான் அத்தாவையும் நபியும் அவங்க பாதுகாத்தாங்க. சரியா? அப்துல்லா ஒரு பிள்ளை இருந்தாங்க. அவர் நைட்ல 11 மணிக்கு போயிட்டு 3:30 மணி வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன மக்கள் நடக்கிற செய்தியை சொல்லிட்டு திரும்ப 4 மணிக்கு திரும்பமா சவுர்ல இருந்து இறங்கி வந்துட்டாரு. அவர் சரியாக முழு குடும்ப ரசூலுல்லாஹ் பாதுகாத்து. அதனாலதான் அவர் சித்திகளா. சரியா? இதெல்லாம் தெரியும். சவுர் கோயில வந்தது, சிறந்தி வடம் கட்டினதெல்லாம் தெரியும். இதுல இன்னொரு ஆச்சரியமான செய்தி ஒண்ணு இருக்கு. ஜின்களை ஈமான் கொண்ட நபிமார் நபி ஈமான் கொண்டு வந்தாங்க. நீ மக்காவுக்கு போனீங்கன்னு சொன்னா மக்காவிலேயே வச்சு ஈமான் கொண்டாங்க அதிகமான ஜின்கள். மதீனாவுக்கு போனீங்கன்னா மனிதர்கள் தான். ஜின்கள் வந்து அதிகமான நபர்கள் மக்காவில ஈமான் கொண்டாங்க. மஸ்ஜித் ஜின்னு இருக்கும் பாத்திருக்கீங்களா? அந்த காப்பாடு பேர் சைடு போனோம் மஸ்ஜித் ஜின்னு அந்த இடத்துல வச்சுதான் ஜின்கள் பற்றி கொடுத்தாங்க. சவுர் கோயில இருக்கும் பொழுது ஒரு ஜின்னு ரசூலுல்லாஹை சந்திப்பதற்காக வேண்டி பல கிறிஸ்டியர்களை முட்டி மோதுது. அதனால பார்க்க முடியல. அது வெறுப்புலதான் அவங்க சிந்தைகள் போத்துறது. ரசூலுல்லாஹ்வுடைய தலை மடியில ஒரு கருணாவை கொத்தி விட்டது. அது சில பேர் தின்னுங்கிறாங்க, பாம்புங்கிறாங்க. கொத்தி விட்டது. தான் அசஞ்சா நபியுடைய தூக்கம் கெட்டு விடுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அப்படி மண்ணு கட்டிட்டு படுத்து அப்படியே வழியை தாங்கிட்டு இருக்கிறாங்க. மனிதர் தானே, அதுக்கு மேல வழியை பொறுக்க முடியல. கண் இருந்து கண்ணீர் வழி, சூடான கண்ணீர் நபியுடைய கண்ணத்துல விழுந்த உடனே சலல்லாதான் முடிச்சிடறாங்க. அபூபக்கர் சித்தியுடைய கண்ணில் இருந்து தண்ணீர் ஊதிக்கிட்டே இருக்கு. அபூபக்கர் சித்தியோட கண்ணுல தண்ணீர் ஊதிட்டு சலல்லாஹு கேட்கறாங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படிங்கும் போது அந்த இடத்த காட்டுறாங்க. பாம்பு போட்டியிருக்கு, நாக்கு பாம்பு போட்டியிருக்கு. சிலதை முன்னாலே எழுத்துக்கிற மீது அவங்க தூக்கத்தை சில உயிரை விட எது முக்கியம்? கற்பனை பண்ணி பார்க்க தெய்வமான
மொத்தத்தை. அப்ப சொல்லலாம் வாரக்கால ஒப்பீனியன் தொட்டு வைக்கிறாங்க, விஷம் நார்மல் இறங்கி நார்மல் கொஞ்ச நேரத்தில் நார்மல் வந்துட்டாங்க, விஷம் முடிச்சா இப்ப 3 நாள் கழிச்சு சவுத் கோயிலுக்கு இறங்கி வர்றாங்க. அப்ப இங்க மக்காவில் என்ன டிக்ளேர் செய்யப்படுது? முகம்மதை உயிரோடவோ மையத்தாகவோ கொண்டு வந்தால் அவர் 100 சிவப்பு ஒட்டங்கள் கொடுக்கப்படுகிற டிக்ளரேஷன். அந்த நேரம் பெரிய சொந்த சிவப்பு ஓட்டம் தான், 100 சிவப்பு ஓட்டம் உயிரோட கொண்டு வந்தால் 3 ஆளுக்கு ஒரு இளைஞர் 6 தேர்றாங்க. இதுல சுராக்கான்னு ஒரு நகை ஒன்பையான சொல்லிட்டு வரேன். சுராக்கான்னு ஒருத்தர், அந்த சுராக்கா ரிசல்ட் நெருங்கிட்ட பார்த்தார். 2 பேரும் போறது பார்த்தார். அவருடைய ஆயுதம் இருக்கு, குதிரை இருக்கு, வீடு இருக்கு, நினைச்சா ரசூல் மேல போட முடியும். ரசூல் அவர் நெருங்கி வந்து அம்பான் அடிக்கலாம் அப்படிங்கிற செல்வ செல்லா திரும்பி பார்த்தாங்க. சுராக்கா இருந்தாரு. சொன்னாங்க யாருல புதும் சொல்லாதுங்க, யாருல புதும் பூமியை அவரை பிடி அப்படின்னாங்க. 4 குதிரையுடைய குழம்பும் அப்படின்னு நகர முடியும். அவர் அங்கிருந்து கத்துறார், முகமது திரும்ப வரமாட்டேன், திரும்பி போயிருக்கேன், நீ நோடு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. சொல்லாதுங்க விட்டு ஆசை, 100 ஒட்டகத்தினுடைய ஆசை. திரும்ப வர்றாரு, திரும்ப பிடிக்கப்படுது. இது யாருக்கு நடந்ததுன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் வச்சுன்னா ஹாரூனுக்காக வேண்டி நடந்தது. பூமி முழுசா முழுங்கிறது அவருக்கு தான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீ திரும்பி போய் இந்த செய்தி யாருக்கும் சொல்லாமல் இருந்தால், இந்த திசையில தான் போறவங்க செய்தி யாருக்கும் சொல்லாமல் இருந்தால் உனக்கு உன்னுடைய கைகள் இஸ்ரா கோட்டையினுடைய 2 தங்க காப்புகளை காணுகிறேன் அப்படின்னாரு. நடுரோட்ல நடந்த பேச்சு யாருக்கு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சுராக்காவோட இடையில நடந்தது. அப்படியா? முகமது சொன்னா உண்மையா தான் தெரிய போயிடும். வர்றவங்களும் இந்த பக்கம் ரொம்ப தூரம் போயிட்டு வந்தேன், யாரையும் காணும் யாருமே வழி இல்லைன்னு வந்தவங்களையும் திரும்ப கூட்டிட்டு போய் நல்ல வேலையை செஞ்சுட்டாப்ல. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது அந்த பார்டர் கடந்துட்டாங்க. இப்போ இது நிகழ்ச்சி நடந்துச்சா எப்போ? ஸல்லல்லாஹு ஹிஜ்ரத் பண்ணும் பொழுது நடு ரோட்ல வச்சு மைதானத்தை வச்சு இந்த பேச்சு நடக்குது. அபூபக்கர் காலம் முடிஞ்சு, உமர் பாதி காலம் முடிஞ்சு, ஹிஜ்ரி 6ல இஸ்ராட்ட வேற ஒண்ணுல ஈரான் இருக்கு இல்லையா? ஈரான்னா பாரசீகம், அந்த நாட்டு மன்னனுடைய பெயர் தான் கிஸ்ரா. அந்த அவனுடைய காப்பி ஹாலித் வலிது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த பாரசீகத்தை வெற்றி கொண்டு கஜானாவை கொண்டு வர்றாங்க. அது தங்க தலைமொழி உட்பட நிறைய பொருள் எடுத்து உமர் இல்லாத கீழே உட்காந்து அந்த கஜானா அப்படி தேர்றாங்க, நோட்டுறாங்க. பாரசீகத்தில் வந்து யுத்த பொருட்களை பாக்குறாங்க. என்ன அவங்க அமீர் மொழி என்ன தேர்வீங்க? 2 தங்க காப்பு இருக்குமே காணுமே அப்படின்னால கண்ணில் படவே இல்லை. அப்புறம் திரும்ப தேடுறாங்க, காணும். 3ஆவது சொல்றாங்க, அல்லாமே சத்தியமா இது மாதிரி தங்க காப்பு கிடக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கை பாரு. எல்லாமே சத்தியமா இது மாதிரி தங்க காப்பு கிடக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப எல்லாரும் தேடுவானா 2 தங்க காப்பு இருக்கு. குமாரில் கேட்கறாங்க, எப்படி அவ்வளவு உறுதியா சொன்னீங்கன்னு சொல்லி. அபூபக்கர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகிற நேரத்துல சுராக்கா வந்தாப்புல ஸல்லல்லாஹு இஸ்லாம் ஒன்றுடைய தங்க காப்பி ஒன்றை காணுகிறேன் அப்படின்னா அது நம்மகிட்ட தானே வரணும், அது எப்படி காணாம போய் யார் எடுத்துருப்பா அப்படின்னு தான் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூப்பிட்டு சுராக்காவை கூப்பிட்டு அவர் முஸ்லீம் ஆயிட்டார். கூப்பிட்டு அனுப்புறாங்க. அனுப்புன உடனே 100 ஒட்டகத்துக்கு ஆசைப்பட்டு நீ ரசூலுல்லாஹை கொல்றதுக்காக முயற்சி பண்ணினா இதோ இஸ்ரா நாட்டு மன்னனுடைய மிக உயர்ந்த விலை உயர்ந்த தங்க காப்பு, இது அணிந்துகொள், என் கண்முன்னாலே அணிந்துகொள், நான் காண வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் எதை சொன்னாரோ அது சொன்மையை விட்டது என்று நான் நம்ப வேண்டும், இந்த சமுதாயம் நம்ப வேண்டும். செய்திகளா இருக்கும், ஆனா உள்ளடிக்கக்கூடிய செய்திகள். அப்ப என்ன அபூபக்கர் நம்பிக்கை என்ன, உமர் நம்பிக்கை என்ன, அந்த சுராக்காவுடைய நம்பிக்கை என்ன? காப்பா இருக்கும் போது அதே மாதிரி நடக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் பல ஆண்டுகளுக்கு பிறகு உமர் இல்லாத அளவு அந்த காரியத்தை செய்தார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் சஹாபாக்கள் மெயின். ஆனா நம்மள பாருங்க, தாடி வைக்க சொல்றாங்க, மைண்டுக்குள்ளே போகாது, சுன்னத்துடைய மைண்டுக்குள்ளே போகாது, பரத பக்கம் எங்கே துப்பாதை மைண்ட்லயே போகாது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ சொன்னதான் அதுல அக்கீதே கிடையாது. சரியா? போயிட்டாங்க. போன பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்கிறதுக்காக வேண்டிய முழு மதீனாவும் எல்லையில நிற்குது. முழு மதீனாவும் எல்லையில நிற்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்றாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேஃபான ஒரு மண்ணுக்குள்ள வந்துட்டாங்க. தாவல் ஹரபுல இருந்து மக்காவில இருந்து பாதுகாப்பான ஒரு மண்ணுக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப இந்த மண்ணுக்குள்ள வந்த பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முதல்ல நபியா மட்டும் இருந்தாங்க. இப்ப ஒரு அரசருக்குரிய தகுதியாக வந்து அந்த ஊரை செப்பனிடக்கூடிய வேலைகள் நடக்குது. இப்படி சொல்லிட்டே போனா போயிட்டே இருந்தா மதீனாவுல எத்தீம்களுடைய இடத்தை வாங்கினாங்க, இதெல்லாம் போயிட்டு இருக்கும்.
இது சலதாரத்துல பண்ண ஹிஜரத். அப்புறம் அலிரலியல்லாஹு வந்து சேர்ந்துட்டாங்க. அப்படி சரி, இதுக்கு ஹிஜரத் ஆண்டு 447 போறமே ஏன் ஹிஜரத் ஆண்டு அப்படிங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னால் ஆட்சியில மாசத்தை மட்டும்தான் எழுதினாங்க. ரபீஉல் அவ்வல் 12. எந்த வருஷம் ரபீஉல் அவ்வல் 12 தெரியாது. முஹர்ரம் 10 எந்த முஹர்ரம் 10 தெரியாது. வருஷம் தெரியாது, கணக்குல இல்லாத. அப்ப முதல்ல அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு கடிதம் எழுதுறாங்க. நாம் அரசருக்கு அனுப்பக்கூடிய கடிதத்துல மாசத்தையும் தேதியும் தான் போடுறோம், வருஷம் என்னன்னு தெரியல. அதனால இஸ்லாமிய காலண்டர் ஒன்றை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற சிந்தனை யார் கொண்டு வர்றா? அபூ மூஸா அல்-அஷ்அரிங்கிற ஒரு சஹாபி கொண்டு வர்றாங்க. உமர்ல அது சரிங்க பண்ணி உடனே மஷூராவை போடுறாங்க. உமர்ல தனிப்பட்ட முறையில பவர் இருந்தாலும் எடுக்க மாட்டாங்க. மஷூராவை போடும்போது ஆளுக்கு சட்டத்தை சொல்றாங்க, நபியுடைய பிறப்புல இருந்து கொண்டு வரலாம்னு சொன்னாங்க. அது முன்னாடியே அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்ன பின்னால இருந்து அது காலங்காலமா அதை அழிஞ்சு திரும்ப வந்து திரும்ப அழிஞ்சு அப்படியே போயிட்டு இருந்து அதை வேணாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் சில பேர் நபியுடைய மௌத்துல இருந்து கொண்டு வரலாம் அப்படின்னாங்க, அதுவும் வேணாம் அப்படின்னாங்க. அப்ப நபியுடைய ஹிஜ்ரத்துல இருந்து கொண்டு வரலாம் இந்த சொல்லி ஏற்கப்பட்டு ஹிஜ்ரி ஆண்டு என்று உண்டாகும். இதை மீளாத ஆண்டுன்னு வந்திருக்கும், அது மௌத்து ஆண்டுன்னு வந்திருக்கும். ஹிஜ்ரத்தில் இருந்து வந்ததுனால இது பேர் ஹிஜ்ரி ஆண்டு. அப்ப நான் சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சி சுராக்காவோட நிகழ்ச்சி நடந்த எத்தனை வருஷம்? 1448 வருஷம். இத்தனை வருஷத்துக்கு பின்னாலேயே அந்த சம்பவத்தை நம்ம பேசுறோம். நடு மைதானத்துல ரோட்ல இருந்து பேசுற சம்பவத்தை இன்னைக்கு நம்ம பேசுறோம். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹிஜ்ரி ஆண்டு அப்படி நடக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் மஷூரா பண்ணி கொண்டு வரலைடா வேற இஸ்லாத்துக்கு தனி காலங்கள் கிடையாது. இப்ப வரக்கூடிய 17ஆம் தேதி நியூ இயராக இருக்கலாம், புதன்கிழமை நியூ இயராக நமக்கு இருக்கலாம். நியூ இயர் அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த விதமான கொண்டாட்டங்களும் கிடையாது. என்ன செய்யணும்? இப்போ இதை பார்த்துட்டோம். ஹிஜ்ரத்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? ஹிஜ்ரி ஆண்டு ஏன் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப அதனால நம்ம என்ன பண்ணணும்டா, யாரெல்லாம் இந்த ஓராண்டுகளா நான் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து புரிவாயாக. வரக்கூடிய ஆண்டில் எந்த பாவமும் செய்ய விடாமல் என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்து புரிவாயாக. சண்டை சச்சரவு இல்லாத வாழ்க்கையை வந்து தந்தர புரிவாயாக. வர்க்கத்துடைய வாழ்க்கையை தந்தருவாயாக என்று அல்லாஹ்ட்ட துஆ செய்ய வேண்டும். முடிந்தால் ஹிஜ்ரி 1 முஹர்ரம் 1 அன்னைக்கு உங்களால் எவ்வளவு தர்மம் பண்ண முடியுமோ மேக்சிமம் அவ்வளவு தர்மம் பண்ணிவிட்டு, யா அல்லாஹ் இந்த சதக்காவினுடைய பரக்கத்தால் இந்த ஆண்டு முழுவதும் எல்லா வகையான பலா முசீபத்தில் விட்டு எங்களை பாதுகாப்பாயாக அப்படின்னு துஆ செய்யணும். நான் சொல்றேன் டிப்ஸ் நோட் தான் சொல்றேன், எப்படி வந்துச்சு சொல்றேன். அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யணுங்கிறதை சொல்லியாச்சு. சல்லல்லாஹு ஹிஜ்ரத்துடைய என்னென்ன மோஜிசாக்கள் காட்டினாங்க அப்படின்னு சொல்றது. இன்னும் நிறைய சம்பவங்கள் பிட்டு நிறைய சம்பவங்கள் நமக்கு சொல்ல டைம் அவ்வளவுதானே. அதுல ஹிஜ்ரி ஆண்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்ப 48க்கு போகக்கூடிய நாம் செய்ய வேண்டியது கடந்த 47 செய்த பாவங்களுக்கான மன்னிப்பு, 48க்கான பரக்கத்தை வேண்டுதல், நியமத்துகளை வேண்டுதல். இதை தீவும் வேற எந்த விதமான கொண்டாட்டம் கிடையாது. அதுக்கு மேல நம்மால் முடிந்த அளவுக்கு தர்மம் பண்ணுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய 48வது ஆண்டு எல்லோரும் இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய மக்களாகவும், பெண்கள் கலாவாகவும் தொழக்கூடிய மக்களாகவும், ஆண்கள் முழு சுன்னத்தின் தாடி போன்ற சுன்னத்துகளை முழுவதுமாக பேணி இந்த சமுதாயத்தில் பேரருள் பெற்று வாழக்கூடிய தௌஃபீக் எல்லாம் அல்லாஹ் தந்தருள்வானாக.